ஹை டியூட், எல்லாருக்குமே வணக்கம். லோகேஷ் கனகராஜ் இன்றைக்கி அதிகமாக கான்ட்ரவர்ஷியலாக பேசப்படுற ஒரு டைரக்டரில் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மனுஷன் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸோடலாம் படம் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட போதாத காலம் கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் லோகேஷ் பண்ண சில தக்கான விஷயங்கள், அதாவது இது வரைக்கும் அவர் எடுத்த படம் எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ முழுசாக நம்ம பேச போகிறோம். லோகேஷ் கனகராஜோட முதல் படம் மாநகரம். இது 2017 வருஷம் வெளிவந்துச்சு. வெறும் 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பரான ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு தமிழ் ரசிகர்களையே ஆச்சரியப்படுத்த வச்சாப்புல. அது மட்டும் கிடையாது, அந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். படமும் செம்ம விறுவிறுப்பாக போகும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 20 கோடி ரூபா வசூல் பண்ணி அந்த டைமில் லோகேஷ் கனகராஜை எல்லார் வாயிலையும் முணுமுணுக்க வச்சுச்சு. நம்பர் 2 கைதி. இந்த படம் 2019 வருஷம் வெளிவந்துச்சு. இதில் நம்ம கார்த்திக் தான் நடிச்சிருப்பார். அதாவது படத்தில் ஹீரோயினியே இருக்க மாட்டாங்க, பாட்டும் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. பழைய பாட்டு தான் அந்த இடத்துல வரும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நைட்டில் நடக்கிற கதையை வச்சு மனுஷன் அந்தளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கதை சொல்லியிருப்பார். வெறும் 25 கோடி ரூபா பட்ஜெட்டை வச்சு இந்த படம் 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹீரோக்களோட படம் வெளிவந்துச்சு. கைதி யாருமே கண்டுக்கிறல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. கைதியோட கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு போச்சு. அதையும் தாண்டி தேட்டரோட எண்ணிக்கைலாம் அதிகமாக போச்சு. ஸோ லோகேஷோட கனகராஜோட படத்தில் ஒரு தக்கான படம் அப்படின்னா கண்டிப்பாக கைதியை சொல்லலாம். லோகேஷோட 3வது படம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. கைதியோட ஹிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜோட லைஃபையே மாற்றி போடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 வெளிவந்துச்சு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 135 கோடி. ஏன் அப்படின்னா விஜய் நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 கோடி. அதாவது ஒரு படம் அப்படின்னா ஒரு தக்கான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக இதை சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட இந்த படத்தில் வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. லோகேஷோட 4வது படம் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம். அதாவது ரொம்ப நாளாக ஃப்ளாப்பே கொடுத்துக்கிருந்த நம்ம ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அப்படின்னா கண்டிப்பாக விக்ரமை சொல்லலாம். 2022 வருஷம் இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 120 கோடின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா 600 கோடி ரூபா வரைக்கும் உலக லெவலில் கலெக்ட் பண்ணிச்சு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கமல் இன்டர்நேஷ்னல் தான் இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க, ரெட் ஜெயின் வெளியிட்டிருப்பாங்க. அந்த டைமில் வேறு லெவல் கலெக்ஷன் கொடுத்து ரெட் ஜெயின் மூவிஸ் கமல் இன்டர்நேஷ்னலுக்கு 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ப்ராஃபிட் கொடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தை டிசைன் பண்ணியிருப்பார்ல. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, ஒவ்வொரு கேரக்டரும் வேறு லெவலில் இருக்கும். கடைசியில் சூர்யா கூட பார்த்தீங்க அப்படின்னா ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் அந்த வீடியோவே இருக்கும். பட் அந்த படத்தில் மற்ற கேரக்டர்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கேரக்டராக அது இருந்துச்சு. லோகேஷோட 5வது படம் பார்த்தீங்க அப்படின்னா லியோ. இது 2023 வருஷம் வெளிவந்துச்சு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 250 கோடி. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷுக்கு படமாக சூப்பராக எடுத்துடுறாப்புல, ஆனால் கதை படம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேச்சு இந்த படத்துலேருந்தே அடிப்பட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா 650 கோடியை வசூல் பண்ணிச்சு. இந்த படத்தை என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக விஜயை இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பார் லோகேஷோட 6வது படம் பார்த்தீங்க அப்படின்னா கூலி. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாக மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம தலைவரை வச்சு பண்ணியிருப்பார், ரஜினியை வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. ஆனால் கான்ட்ரவர்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப்பு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்க அப்படின்னா 400 கோடி. ஆக்சுவலாக எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னா இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணும். முக்கியமாக லோகேஷே நிறைய இடத்துல ராக்கெட் விட்டுக்கிட்டு இருந்தார், 1000 கோடி வசூல் பண்ணிடும், அதெல்லாம் அவ்வளோ பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகலை. இந்த படத்தோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷோட லைஃபையே மாற்றி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அதாவது கமலும் ரஜினியை வச்சு பண்ண வேண்டிய படம் ட்ராப் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கைதி 2வும் ட்ராப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அமீர் கானை கூப்பிட்டு விருதி அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் அமீர் கானும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்தாரு. அதனால் அவரை வச்சு பண்ண வேண்டிய இந்த இரும்பு கை மாயாவி அந்த படமும் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆனால் ட்ரூவாகவே மனுஷன் சூப்பராக படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு ஆள் தான். கண்டிப்பாக திரும்ப வருவார், இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லோகேஷ் கனகராஜை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லோகேஷ் இயக்குன படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லோகேஷ் கனகராஜ்
உண்மையிலேயும் ஒரு மிகப்பெரிய நல்ல டேரக்டர் தான். எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.